ட்ரேடிங் யூடியூப் பார்க்கறதுனாலும் இல்லை வேறு யாருன்னா சொல்லி தரதுனாலையும் உங்களால் வந்து கற்றுக்கவே முடியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ட்ரேடிங் பண்ண முடியும். இந்த சப்போர்ட்டு பக்கத்தில் இருக்குது. ஒன்று சப்போர்ட் இருக்குன்னா இல்லை இதில் கன்சால்டேட் ஆகணும். ஓகேவா? கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் நடக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து என்னென்னா ஸ்டாடல் வந்து எடுக்கலாம். ஓகே, 120 குவான்டிட்டிஸு. ஓகே, ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு கரெக்டாக வந்து 9:27. ஓகேவா? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 9:50 ஆகுது. ரொம்ப மொமெண்டம் வந்து காமிக்குது. ஓகேவா? ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 98 இருக்குது, இன்னொரு லெக்கில் வந்து 65. இந்த இடத்துல வந்து ஒரு சரியான ஒரு 30 பாயிண்ட்ஸ்ட வந்து ஒரு ரேலி இது இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பேங்க்கு நல்ல ஃபால் கண்டினியூ ஆகுது. நல்லா திருப்பி ரெக்கவரி ஆகும். வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃபாலோ ஆகுதுன்னா இந்த ரெக்கவரிக்கான சீன் தான் இது. ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஒரு லெக்கில் வந்து 94 வந்து ப்ராஃபிட்டும், இன்னொரு லெக்கில் வந்து 66 லாஸ்லேயே இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? எந்த இடம்னா பேங்க் நிஃப்டியில் இந்த ஏரியா. ஓகேவா? சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகணும். அப்போ தான் இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ ஸ்டார்டல் போட்டவங்க எல்லாருக்கும் வந்து என்னன்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணால் தான் இந்த பர்டிகுலர் இந்த ட்ரேடில் உள்ள ப்ரீமியம் வந்து கம்மியாகும். என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆகுது. நிஃப்டி வந்து ரொம்ப நேரம் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஹிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா பேங்க்குனால இப்போ பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் வந்து சப்போர்ட் வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அதனால் வந்து நம்ம பொசிஷன் இந்த ஒரு லெக் இருக்குது பார்த்திங்களா, கால் சைடில், அதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோன்னா 19. ஓகே, இந்த 19 இதை வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறோம். ஓகே, எக்ஸிட் பண்ணியாச்சு. ஒரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புட் சைடில் மட்டும் இருக்குது 47,900. ஓகேவா? எங்கன்னா கரெக்டாக இந்த ஏரியாவில். ஓகே, பார்ப்போம் என்ன ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ணுறது வந்து டவுன்லலாம் ஒன்றும் இல்லை, இந்த ஏரியாவில் வந்தாலே க்ளோஸ் பண்ணிடலாம். 22, 27 அதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகி போனோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம். ஓகேவா? 74 24 வந்து டார்கெட். ஓகே, இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30. ஆக்சுவலாக நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா? 216 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹையை மட்டும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு ரேலி ஒன்று இருக்குது. 47,743 47,896 வரைக்கும் ஒரு ரேலி இருக்குது. ஒரு 150 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இப்போ வந்து பிரேக் அவுட்டில் வந்து இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை வந்து இது பண்ண மாட்டேது. பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பிரேக் திருப்பி வந்து உள்ளார வந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் வந்து இருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்து ஒரு ரேலி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து 1.5% வந்து ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதை நம்ம க்ளோஸும் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபர்தராக வந்து இந்த பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுறேன்னா மொத்தமாக இந்த ப்ராஃபிட்டை வந்து எடுத்துடலாம். ஓகேவா? அதுக்காக தான் வெயிட்டிங்கே. பார்ப்போம். ஆக்சுவலாக இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ். நம்ம மினிமம் வந்து ப்ராஃபிட்டோட வெளில வர்றது இல்லை, நான் ரிஸ்க்கை வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரேலிக்கு வெயிட் பண்ணலாம். பார்ப்போம். ஒரு மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனும் வந்து லாஸ்ட்ல வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேவா? இப்போ இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, அதனால் வந்து
மார்க்கெட் வந்து திருப்பி வந்து அதோட பழைய ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகேவா? 47,900 கிட்ட. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷரு. நீங்கள் கடைசியாக வந்து எக்ஸ்பைரி முடியும் போது கரெக்டாக வந்து பிரேக் அவுட் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி மேலே இந்த 900 கிட்ட வந்து போகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணியிருந்தால் இந்த ட்ரேடு கண்டிப்பாக வந்து லாஸில் போயிருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கு ஸ்டாடல் போட்டு லாஸ் இல்லாமல் கடைசியாக இன்னொரு லெக்கு கடைசியாக எடுத்து விட்டால் இன்னொரு லெக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடலில் வந்து சேஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் வந்து 151 வந்துச்சு. 57,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2.5%. நிஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 22,600 வந்து பிரேக் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். பேங்க்கோட மூவில் எல்லாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து நிஃப்டி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கிறதுனால நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா வைக்கலாமான்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் வந்து இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் வந்து ரிஜெக்ஷன் கண்டிப்பாக காமிக்கும். 148 நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, 151 இருக்குது எக்ஸிட்டு. ஆனால் இன்னும் இது கீழே தான் இறங்குமே. இது ஆக்சுவலாக வந்து கரெக்டாக நம்ம எப்போனா ப்ராஃபிட் கொடுக்குற டைமில் தான் க்ளோஸ் பண்ணுவோமே. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா 148 க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபர்தராக வந்து இது கீழே வந்து வந்துட்டு இந்த ஹை இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹையை வந்து திருப்பி இதை வந்து என்னென்னா சப்போர்ட்டாக வந்து இது பண்ணிட்டு தொட்டுட்டு திருப்பி வந்து இதை பிரேக் அவுட் பண்ணோம். இந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணோம். ஓகேவா? பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு ரேலி இருக்கும். அந்த ரேலி எதனால் வரும்னா பேங்க் வந்து அதோட பழைய வந்து லெவலுக்கு போகிறதுக்கு பிவோட் ரேஞ்சுக்கு போகிறதுக்கு என்னென்னா 47,900 தான் போய் ஆகணுமே. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ரேலி இருக்கும். டைம் வந்து 2:05 தான் ஆகுது. இன்னும் ஒரு 1.5 hours வந்து இது நடந்துடும். பார்ப்போம். பை பாய்.